ரொம்ப நாளுக்கு அப்புறமா டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். புதுசாக டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை நான் புது ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஜிட்டல் பெயிண்டிங் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறையா டிசைன் சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் உள்ளே போய்ட்டு நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய மாடல்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் எப்படி டிசைன்ஸ் பண்ணலாம் எல்லாமே. இப்போது நம்ம இந்த ஃபோட்டோவில் எப்படி ஸ்மட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் இந்த ஒரு பார்ட் நான் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு இந்த ஸ்கின் ஏரியாவை எப்படி ஸ்மட்ச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்கன்னா நம்மக்கிட்ட டைரக்ட் கிளாஸும் அவைலபிள் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் கிளாஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேலே நம்பர் இருக்குது. இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போது இந்த ஏரியா உங்களுக்கு நான் ஸ்மட்ச் பண்ணி காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த கன்னத்துலேருந்து ஸ்மட்ச் பண்ணுறேன். ஸ்ட்ரென்த் நான் 70 வச்சுக்கிறேன். டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயமா. நீங்கள் ப்ரஷ்ஷு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் ரொம்ப அதிகமான ப்ரஷ்ஷு, இந்த பிளக்கிங்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த லேசி சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி இந்த ப்ரஷ்ஷு மட்டும்தான். ஸோ நம்மளோட இந்த ப்ரஷ்ஷு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக வரும். ஸோ நீங்கள் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ரஷ்ஷஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரஷ்ஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். நம்மளோட ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, மனிஷ் கிரியேஷன் ப்ரஷ்ஷஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ்ஷை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரஷ்ஷஸ் இருந்தாலே போதும். வேறு எந்த அடிஷ்னல் சாஃப்ட்வேரோ பிளக்கிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஸ்மட்ச் பண்ணுறேன். புதுசாக கற்றுக்கிறவங்க ஒரு டவுட் இருக்கும். இப்போ இந்த தாடி வர இடத்துல எப்படி ஸ்மட்ச் பண்ணுறது, இந்த சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும், அது எல்லாமே இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. நம்ம ஸ்மட்ஜுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணாலே போதும். அதுவே அழகாக நம்மளுக்கு அந்த ஸ்மட்ஜை எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? இது எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. இது நம்ம ரொம்ப எஃபர்ட் போடல, அதே மாதிரி ரொம்பவே நம்ம டைம் எடுத்து இது பண்ணுறோம். ஜஸ்ட்டு இந்த ஸ்மட்ஜுக்கு இந்த ப்ரஷ் டூலை வச்சு அப்படியே அங்கங்கே நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். இது எவ்வளோ நம்ம சீக்கிரம் பண்ணுறோன்னு பாருங்கள். இது நான் ஸ்பீடெல்லாம் பண்ணல, எப்பயும் பண்ணுறேன், நான் நார்மலாக பண்ணுறேன், அந்த ஒரு இதாக பண்ணுறேன். அது எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு அந்த இது கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த சைடில் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம்லேயே நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான் டிஜிட்டல் பெயிண்டிங். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாமே நம்ம கம்மியான டைம் எல்லாமே இந்த இடம் ஃபுல்லாமே நம்ம ஸ்மட்ச் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பிளக்கிங்ஸ் போல எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு நம்மளோட இந்த ப்ரஷ் டூல் வச்சு அப்படியே ஸ்மட்ச் பண்ணுறோம். அது ரிசல்ட் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக எடுத்து கொடுக்குது, இவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ் டூல் வச்சு தான் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதுதான் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த டூல் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், ரிசல்ட் சூப்பராக வரும். இப்போ இந்த ஏரியாவில் பண்ணிடலாம்.
இந்த குட்டி குட்டியாக ஹேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் எல்லாமே ஸ்மஜ்லேயே நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. நம்ம ஹேர் ட்ராப் பண்ணும்போது அது எல்லாமே அதில் நம்ம கொண்டு வந்துடலாம், ரியலாக கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக, அதாவது எவ்வளோ கம்மியான டைமில் எவ்வளோ அழகாக நம்ம ஸ்மச் பண்ணியிருக்கோன்னு அந்த ரிசல்ட் பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வரும். ஓகேவா? இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இது மாதிரி நிறைய கிளாஸஸ் வேணுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டு தான் எனக்கான அடுத்த கிளாஸ் நான் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.